இன்றைய முக்கிய செய்திகள். வணக்கம். பகுதியில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. பாமக பிரமுகர் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக செம்மர கடத்தல் விரோதத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவரே சதி செய்திருப்பது தெரியவந்துள்ளது. பிரதமர் மோடி ஆதரிக்கும் இந்துத்துவா சிந்தனைகளை விமர்சித்ததால் மாணவர்கள் அமைப்புக்கு சென்னை ஐஐடி நிர்வாகம் தடை விதித்திருப்பதாக கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு பிரதமர் மோடி ஆதரிக்கும் இந்துத்துவா சிந்தனைகளை விமர்சித்ததால் மாணவர்கள் அமைப்புக்கு சென்னை ஐஐடி நிர்வாகம் தடை விதித்திருப்பதாக கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து அடுத்த மாதம் 9ஆம் தேதி அம்மாநில தலைமைச் செயலாளர் டிஜிபி ஆகியோர் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க பரிந்துரைத்துள்ளதாக கூறினார். எல்லா ரிப்போர்ட்டையும் கன்சிடர் பண்ணி சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கும் ஆந்திர பிரதேச மாநில அரசுக்கும் அறிவுரை வழங்கி இருக்கிறோம். தமிழக கூலி தொழிலாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிப்பது குறித்து 4 வார காலத்திற்குள் ஆந்திர அரசும் மத்திய அரசும் பதிலளிக்க No te muevas, hermano. Esto es una escopeta cuata. Mala mía. Como dicen muchachos. Nena. José, ¿cómo pudiste? Mala mía. ¡Auxilio! ¡Auxilio! Con esta van 3 veces que se quema este edificio porque alguien de ahí fuma en la cama. Mala mía. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். இணையதளத்தில் காண sunNewsLive.in. வணக்கம்.